ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அரசி அப்பா என்கிட்ட பேசுங்கப்பா, நீங்கள் பேசாத என்னால் இருக்க முடியலப்பா, தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்கப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. பாண்டியன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. உடனே அங்கே கோமதி என்னதை பேச சொல்கிற, என்னத்தை பேச சொல்கிற, நீ பண்ண வேலைக்கு உன் அப்பா பேசணுமா, உன் அப்பா எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு பார்த்தியா நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே அங்க அழுதுகிட்டே அப்பா ப்ளீஸ் பண்ண சொல்லி பேசிட்டே இருக்காங்க. அரசி அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரவணன் கிட்ட அண்ணன் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், நீயாவது சொல்லன அப்பா கிட்ட என்ன கிட்ட பேச சொல்லுன்னு சொல்லி சரவணன் கிட்ட சொல்றாங்க. நீ பண்ணிருக்க வேலை அப்படிமா, என்னாலேயே நீ பண்ணிருக்க வேலையும் எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியாம என் மனசு ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டத்துல இருக்கு, நான் எப்படி அப்பா கிட்ட பேசுன்னு நான் சொல்ல முடியும்னு சொல்லி அங்க சரவணன் சொல்லிடுறாங்க. உடனே செந்தில் கிட்ட போறாங்க. அண்ணன் நீயாவது சொல்லுன்னு சொல்லிட்டு செந்திலும் கையை விரிச்சதும் கதிர் கிட்ட போறாங்க. உடனே கதிர் அப்பா அவ தப்பு பண்ணிட்டாதா, அதுக்காக அவளை இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படிப்பா, அவ மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும், ஒரு வார்த்தை பேசுங்க, அவ தப்பா உணர்ந்துட்டா இனி அப்படிப்பட்ட ஒரு தப்பா பண்ண மாட்டா நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அரசி அப்பா நான் உங்க மேல சத்தியம் பண்றப்பா, தயவு செஞ்சு பேசுங்கப்பான்னு சொல்லி ரொம்பவே கதறி அழுது அரசியை மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே பாண்டியன் கிட்ட கூப்பிட்டு உனக்கு ஏதாவது நான் குறை வச்சிருக்கேன்னா எல்லாமே உனக்கான பெஸ்டா தானே செஞ்சிருக்கேன், நீ காதலிச்சத நான் தப்புன்னு சொல்ல வரல, ஆனா நீ சூஸ் பண்ணவன் தப்பு இல்லப்பா, அவன் தான் இந்த குடும்பம் ஒன்று சேரணுன்றதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா அந்த குடும்பம் ஒன்று சேரத்துக்காக மட்டும்தான்ப்பா நான் அவங்கிட்ட என்னுடைய காதல சொன்னேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே எப்படி அது ஒன்று சேரும், அம்மாவோட கல்யாணத்துல நடந்த பிரச்சனை இப்ப ராஜியோட கல்யாணம் வரை வந்திருக்கு, இப்படிப்பட்ட நேரத்துல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன நடக்கும், இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாகும், அதுக்காக தான் அவன் அப்படி சொல்லியிருக்கான், இனியாவது புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்லி எல்லாரும் அட்வைஸ் பண்ணதுமே உடனே நான் என்னுடைய தப்பை ரியலைஸ் பண்ணிக்கிறேன், இனி அப்படி நடந்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. உடனே பாண்டியன் எல்லாரும் இங்க இருங்க, நான் ஒரே நிமிஷத்துல போயிட்டு உடனே வரேன்னு சொல்லி பாண்டியன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போறாங்க, இதனால அரசிக்கு என்ன இழப்பு வர போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.